ஈரானுடன் பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல் திட்டங்களுக்கு சவுதி அரேபியா உட்பட அதன் நெருங்கிய நட்பு நாடுகளே முட்டுக்கட்டை போடுவது ஏன்? ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு தங்கள் நிலப்பரப்பையோ அல்லது வான்பரப்பையோ பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு அதிக ராணுவ தளங்கள் உள்ளதால் போர் முண்டால் அவற்றின் மீது ஈரான் பதிலடி கொடுக்கும். இதனால் மொத்த பிராந்தியமும் நிலைகுலைந்து போகும் என அரபு நாடுகள் அஞ்சுகின்றன. கடந்த மாதம் சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்து ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் முயற்சியை தடுத்தன. ஆனால் இந்த வெற்றிக்கு பிறகு இந்த நாடுகளின் அரசியல் காய் நகர்த்தல்கள் வெவ்வேறு பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளன. உதாரணமாக, ஓமன் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் ஈரானுடன் சுமூக உறவை பேணி பேச்சுவார்த்தை மூலம் போரை தவிர்க்க முயற்சி செய்கின்றன. குறிப்பாக அணுசக்தி திட்டத்தில் சமரசம் செய்ய ஈரானை இந்த நாடுகள் வலியுறுத்துகின்றன. அதே நேரம் ஈரானின் எதிராளியாக பார்க்கப்பட்ட சவுதி அரேபியாவும் அமெரிக்காவின் தாக்குதலை விரும்பவில்லை. ஈரானின் எதிர்காலம் குறித்து பரிசீலிக்காமல் கண்மூடித்தனமாக தாக்குதலில் இறங்குவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தையே ஆபத்தில் தள்ளிவிடக்கூடும் என சவுதி அரேபியா அஞ்சுகிறது. அதே நேரம் ஈரானை தொடர்ச்சியாக மிரட்டிவிட்டு அமெரிக்கா எந்தவித தாக்குதலும் நடத்தாமல் பின்வாங்கினால் அது ஈரானில் உள்ள ஆட்சியை மேலும் வலுப்படுத்தக்கூடும் என்கிற கவலையும் சவுதி அரேபியாவுக்கு இருக்கிறது.